என்ன என்ன ஆச்சு? என்னமா அது சத்தம்? என்ன? ஐயோ! ஐயோ, இப்படி போறப்ப கண்ணாடி உடையறது கெட்ட சகனமாச்சே. அதுவும் பாருங்க, உங்க அப்பாவே இப்படி சரிஞ்சு கிடக்குறாரு. இது ரொம்ப ரொம்ப கெட்ட சகுனம். இது பாருங்க, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க இந்த போட்டியில கலந்துக்கவே கூடாதுன்னு சொல்ல வர மாதிரி எனக்கு தெரியுது. நல்ல வேளை பெரிய மாமா போட்டிக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. இல்லன்னா நாம அங்க போய் என்னென்ன பிரச்சனையில எல்லாம் மாட்டிருப்போமோ. சரி சரி, எல்லாரும் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? மாமா நம்ம நல்லதுக்கு தான் எல்லாம் பண்றாரு. வாங்க வாங்க, பேசாம உள்ள போலாம். நான் அப்பவே சொன்னேன்ல, கேட்டீங்களா? நீ வேற பசங்களுக்கு உணர்ச்சி பொங்குற மாதிரி பொன்மொழி எல்லாம் வேற பேசிட்டு இருந்த. இப்ப என்னாச்சு? அவங்க அப்பாவே போக வேண்டாம்னு தடுத்துட்டாரு. அப்புறம் என்ன யோசிச்சுட்டு இருக்க? பசங்களா, நாம எங்கேயும் போக போறதில்ல, எந்த போட்டியிலயும் கலந்துக்க போறதில்ல. போங்க போங்க, சித்தி சொன்ன மாதிரி ரோட்ல போய் விளையாடுங்க, போங்க. அம்மா, அப்பா போக கூடாதுன்னு சொல்றாரா? அப்ப நம்ம போக போறது இல்லையா? அம்மா சொல்லுமா. ஷோ, உங்க அம்மா என்ன சொல்றது? அது உங்க அப்பாவே சொல்லிட்டாரே, உள்ள போங்க. யார் சொன்னா? பசங்களா, நம்ம கண்டிப்பா போக தான் போறோம். ஏய் வினோ, என்ன பேசிட்டு இருக்க நீ? நான் சரியா தான் பேசுறேன் கனகா. நீ கெட்ட சகுனமா பாக்குற, நான் நல்ல சகுனமா பாக்குறேன். எல்லாம் அவங்க பாக்குற கண்ணோட்டத்துல தான் இருக்கு. அவர் கீழே விழுந்தத நீ தடங்கலா நினைக்கிற, ஆனா நான் அப்படி நினைக்கல. பசங்களுக்கு அவர் கொடுக்கற சம்மதமா நான் பாக்குறேன். நல்லது நினைக்கிறவங்களுக்கு 4 திசையும் கிழக்குதான். முதல்ல எந்த பெத்தவங்களும் பெத்த பிள்ளைங்களுக்கு கெட்டது நினைக்க மாட்டாங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கு தடங்களாவும் இருக்க மாட்டாங்க. அவங்க தான் பிள்ளைங்களுக்கு முதல் நம்பிக்கையாவே இருப்பாங்க. அப்படிதான் என் புருஷனும். என் பிள்ளைங்க ஜெயிக்கிறதுக்கு அவர் பெரிய நம்பிக்கையா இருப்பாரு. பசங்களா, நீங்க இதையெல்லாம் நினைச்சு எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு உங்க அப்பா கொடுக்கிற ஆசீர்வாதம். நம்பிக்கையோட நீங்க கிளம்புங்க. ஐய, நீ அடங்கவே மாட்டியா? ஏதாவது ஒரு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டே இருப்பியா? பெரியவங்க எதையும் அனுபவிக்காமலாம் சொல்ல போறதில்ல. சகுனம் சொல்றதையும் அங்கங்க கொஞ்சம் கேட்கணும். இல்லன்னா என்னைக்குமே விழாத பைக்கு நம்ம போகும்போது மட்டும் என்னத்துக்கு விழணும்? கனகா, இது எதேச்சே நடந்த விஷயம். ரொம்ப நாளா வண்டி ஒரே இடத்துல நிக்கிறதுனால ஸ்டாண்ட் துரு பிடிச்சு பேலன்ஸ் இல்லாம விழுந்துருச்சு. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கீழே தான் விழும். இது ஒரு பெரிய விஷயமா மனசுல போட்டு குழப்பிக்கிறதுக்கு என்ன இருக்கு சொல்லு? நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நல்லது நினைச்சோம்னா நல்லது நடக்கும். பசங்களா, வாங்க நம்ம சந்தோஷமா போலாம். இத பாரு, இன்னும் நீ இத சகுன தடையா நினைச்சனா நீ எங்க கூட வராத, பேசாம வீட்லயே இருந்துக்கோ. ஆமாண்டி, உனக்கு ஆபத்துன்னு பயந்தேனா நீ இங்கேயே இருந்துக்கோ. ஏன்னா நீ இவங்க கூட போனாதான் இவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும். வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டேன். போச்சு போச்சு, நம்ம போலன்னா காரியமே கெட்டுடும். பெர்ஃபார்மன்ஸ் போடுறீ கனகா. அதான் வினோ நல்ல முறையை எடுத்து சொல்லிட்டான்ல. நல்லது நினைச்சா நல்லதுதான் நடக்கும். நானும் நல்லதாவே நினைச்சுக்கிறேன். பெரிய மாமாவால என்ன வாயாலே வந்து எடுத்து சொல்ல முடியும்? அதான் இப்படி துபக்கடின்னு கீழே விழுந்து வினோ சொன்ன மாதிரி நமக்கும் ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு. அப்படிதானே வினோ? எனக்கு எந்த பயமும் இல்ல. நான் பாட்டுக்கு உங்க கூட வரேன், விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க. ஏய், நல்லா கேட்டுக்கோ. நீ போறது இவங்களுக்கு உதவிக்காகத்தான், உபத்திரவத்துக்காக இல்ல. அத நல்ல மனசுல வச்சுக்கோ. கூட மாட இருந்து பசங்களை பாத்துக்கோ. சும்மா வார்த்தையில கொடுக்க வச்சுக்கிட்டு பேசுன, அப்புறம் அதை கொடுக்க அப்படியே வெட்டிடுவேன், வெட்டி. அத்தை, தம்பி வந்ததும் பைக் எடுத்து வச்சுட்டு கண்ணாடியை மாத்த சொல்லிடுங்க. சரிம்மா, நீ கிளம்பு. சரி, வாங்க போலாம்.
அப்ப நாங்க கிளம்புறோம் அத்தை. சரிம்மா வினோ, இவ சொல்றதெல்லாம் எதுவும் மனசுல வச்சுக்காத. உன்னோட நல்ல மனசுக்கு என்னைக்குமே எல்லாமே நல்லதா தான் நடக்கும். நீ பாத்து போயிட்டு வா. ரம்யா, நாங்க திரும்ப வர வரைக்கும் அத்தை நீ தான் பொறுப்பா பாத்துக்கணும், சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அண்ணி. நீங்க என்ன நம்பி தைரியமா போயிட்டு வாங்க. பசங்களா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அத்தை. பாய் பாய் அத்தை. Bye, bye. பாய். நாங்க போயிட்டு வரோம். நம்ம ஜெயிக்கணும், பிள்ளைங்களை சரியா? பத்திரமா பாத்துக்கடி.